என்ன லெவின், ஸ்கூல் எல்லாம் எப்படி போகுது? ஆர் யூ ஹாப்பி? பிஷப் தாத்தா, லெவின் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டான். ஆனா கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கான். மிஸ் கிட்ட பெஞ்ச் மாத்தி உட்கார வேற கேட்டான். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. அந்த பையனை மன்னிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல தாத்தா. அது பிராக்டிக்கலா சொல்றீங்களா? அல்லது உனக்கு பிடிக்காம இருந்தவனை மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ அதை செஞ்ச பிற்பாடு இந்த மன்னிப்புன்றது எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா 4 காரியங்கள். ஒன்று, உள்ளத்தில் மன்னித்தல், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுதல், அவர்களுக்காக ஜெபித்தல், அவர்களுக்கு நற்செயல்கள் செய்தல். இது 4 செய்யும்போது மன்னிப்பு முழுமையடையும். இப்போ அந்த முதல்ல செய்ய வேண்டியதை பற்றி மட்டும் இப்போ சொல்றாங்க. இப்போ உன்னுடைய நண்பன் அவனை மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இல்லையா? இப்போ உன்னுடைய மனசுல அவனை பத்தி நினைக்கும் போது எப்படி இருக்கும்? நேற்று இருந்த மாதிரி அவனுடைய விரோதி, எனக்கு பிடிக்காதவன் அப்படின்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? அதாவது நீ மன்னிச்சிட்டேன், நான் மன்னிக்க போறேன்னு முடிவு பண்ணதுனால சரி, அவனும் எல்லா பசங்க மாதிரி அவனும் ஒருத்தன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கு இல்லைனாலும் எல்லாரும் மாதிரி அவனும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அந்த முதல். இப்ப நீ என்ன பண்ண? உள்ளத்தில் மன்னித்தல் அப்படின்னா என்ன? உள்ளத்துல அவனை ஒரு விரோதியா பார்க்கல, உள்ளத்துல அவனை ஒரு பகைவனா பார்க்கல, எல்லாரும் போல ஒரு சகோதரனாக, ஒரு கிளாஸ்மேட்டாக, ஒரு மாணவனாக நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டா மீதி எல்லாமே ஈஸி. ஆனால் இது அந்த விரோதியா இருக்கிறவனை சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கறது முதல் ஸ்டெப். அது எங்க நடக்கும்னா உள்ளத்துக்குள்ளதான் நடக்கும், வெளியிலங்க. நான் உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறேன், கை கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் இன்னும் பின்னாடி. ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டியது, இன்னையிலிருந்து அவனை நான் பார்க்கும்போது விரோதியா பார்க்காம அவனை ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு கிளாஸ்மேட்டா, ஒரு ஸ்டூடெண்டா, என் கிளாஸ் பையன் அப்படின்ற முறையில ஒரு மனுஷனா பார்ப்பேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். அந்த முடிவு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம மனசு கொஞ்சம் அமைதி அடையும். அதுல இருந்து இன்னும் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். முதல்ல எதை செய்யணும்? உள்ளத்தில் மன்னிப்பு. ட்ரை பண்ணுவியா? ஏற்கனவே நீ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ற. வாழ்த்துக்கள் உனக்கு.